அனைவருக்கும் இனிய வணக்கம். சார்ஜா உலக புத்தக கண்காட்சி நவம்பர் 5 முதல் நவம்பர் 16 வரை நடைபெற இருக்கின்றது. அமீரகவாழ் தமிழர்களை சிந்தனை விருந்தகம் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். இது 3ஆம் ஆண்டாக சிந்தனை விருந்தகம் அங்கு அரங்கம் அமைக்கிறது. உலக தமிழர்களுக்கு தமிழையும் தமிழ் மொழியின் வளத்தையும் கொண்டு சேர்க்கும் பல்வேறு நபர்களில் நாங்களும் ஒருவராக இருக்கிறோம். தமிழ் மொழியினுடைய கவிதைகள், கட்டுரைகள், இலக்கணம் மற்றும் குழந்தைகளுக்கான அனைத்து புத்தகங்களும் அங்கே நாம் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். அன்பு நண்பர்களையும் உறவுகளையும் அன்போடு அழைக்கின்றோம். உலக புத்தக கண்காட்சி சார்ஜா. நம்ம சிந்தனை விருந்தகம் அரங்கம் என்பது ஹால் நம்பர் 7, அரங்கம் எண் 10 ZB என்பதில் நாம் நமது தமிழர் புத்தகங்களை காட்சிப்படுத்தி இருக்கின்றோம். உலக தமிழர்களையும் அமீரகவாழ் தமிழர்களையும் சார்ஜா உலக புத்தக கண்காட்சிக்கு சிந்தனை விருந்தகம் அன்போடு அழைக்கின்றது. நன்றி, வணக்கம். அவங்களுடைய நடிப்பு திறமை பற்றி கேட்டிருக்கலாம். எப்படி சவாலாக இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்கலாம். முந்தைய திரைப்படங்களை ஒப்பிடும்போது இது உங்களுக்கு என்ன மாதிரியான கருத்துக்களை உருவாக்குச்சுன்னு கேட்டிருக்கலாம். இது உங்களுக்கு நல்லா ஈர்ப்பாக இருந்துச்சு இந்த கதையில் அப்படின்னு கேட்டிருக்கலாம். இதை எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க வெயிட் என்னன்னு ஹீரோ கிட்ட போய் கேட்குறாங்க அப்படின்னா அந்த பத்திரிகையாளருடைய மூளையில் இருக்கக்கூடிய ஒரு அழுக்கு, எதை வேணா பேசுறது, எதை வேணா கேட்கறதுன்றவங்களுக்குலாம் இது ஒரு சம்மட்டி அடி. கௌரி கிஷனுக்கு சல்யூட். மிகச்சிறப்பான பதிலடி, தரமான சமூகம் பண்ணிருக்கிறீங்க. இது மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிக்கணும்ன்றாங்க. செங்கோட்டையன் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்றது, இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்துருக்கிறாரு, திரும்ப திரும்ப சொல்றாரு, நாங்கள்லாம் தான் தேர்வு பண்ணி அவர் சிஎம் ஆகணும். தெரியுமேங்க ஐயா, ஏன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க ஏன் ஆகல சிஎம்மா? நீங்க உங்கள்கிட்ட வந்து தட்டை கொடுக்கும் போது நான் ஆகிறேங்கன்னு ஆகாம நான் இல்லை மாப்பிள்ளை, இவரை தான் மாப்பிள்ளைன்னு ஏன் மாத்தி கொடுத்தீங்க? இப்போ நான் மாப்பிள்ளை, நான் தான் மாப்பிள்ளைன்னா என்ன அர்த்தம்? அவங்க ஒரு பெரிய பவர் சென்டராக இருக்கிறாங்க சார், அவங்க பின்னாடி ஒரு லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க சார், ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க சார்னு சொன்னீங்கன்னா சரி. அப்படி எதுவுமே இல்லையே. அப்படி இருந்தாங்கன்னா நீங்கள் சொல்கிறத நானே ஏற்றுப்பேன். இவ்வளவு கூட்டம் ஒரு திமுகவை விட்டு வெளியேறுகிற போது வைகோ அவர்கள் செங்குத்து பிளவை உருவாக்கினார். திமுகவில் எத்தனை மாசம் வெளியில் போனாங்க தெரியுமா? கட்சியை கலகலத்து போச்சு, அவ்வளோதான். அடுத்தது வைகோ தான் நாங்கள், உதயசூரியன் அவருக்கு தான் நாங்கள், என்னென்னவோ பேசினாங்க, ஒன்றும் பண்ண முடியல. இப்போ டிடிவியோட தினகரன் அவர்களுடைய நேற்றைய பேச்சு பார்த்தீங்களா? மக்கள் செல்வன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அன்னைக்கு பேசுகிற போது இந்த கொடநாடு கொள்ளை வழக்கெல்லாம் இருக்குல்ல, அதை நாங்கள் தாங்க ஆதாரத்தில் அழித்தோம், நான் இன்னொரு சொந்த எரிச்சு போட்டோம் அப்படின்றாரு. இவர் என்ன பேசணும்னு தெரிஞ்சு பேசுகிறாரா இல்லை தெரியாமல் பேசுகிறாரா ஒன்றும் புரியல. அப்போ நீங்கள் தான் ஆதாரத்தில் அழிச்சிங்களா? அப்போ நீங்கள் வாங்க முதல் விசாரணைக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி பாஜக கேட்குற சீட்லாம் கொடுக்குறாரா? எங்கே ரெசிஸ்ட் பண்ண போகிறாரு? அவர் அந்த பிரச்சார கூட்டங்களே கொஞ்சம் அதிகமாக பாஜகவை யூஸ் பண்ணாமல் தான் இருந்தார், பெருசாக யூஸ் பண்ணலை. அப்போ அப்படி அவர் ரெசிஸ்ட் பண்ணிட்டாருன்னா பிரச்சனை கிடையாது, அவரால் அதிமுக தக்க வச்சுக்க முடியும். இப்போ பாஜகவின் குணாதிசயம் எடப்பாடி பழனிசாமி தெரியாதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? பேரறிஞர் அண்ணா பேசிய பாட்டாளி வர்க்க திராவிடத்தை அவர்கள் கைவிட்டு விட்டு முதலாளித்துவ திராவிடத்தை நோக்கி நகர்ந்து விட்டது திமுக. அதான் நீங்க நின்றுட்டு இருக்காங்க. இன்றைக்கு திமுக வந்து ஊடக பலம், அதிகார பலம், பணபலத்தை வைத்துக்கொண்டு தன் தத்துவத்தை நிலைநிறுத்துவதற்கு போராடி கொண்டிருக்கிறது. ஸோ அடிப்படை எதுக்காக சொல்ல வந்தோம்னா, பெண் விடுதலை, சமூக நீதி, இடஒதுக்கீடு, சாதி ஒழிப்பு, எல்லாருக்கும் எல்லாம். இதான் நீங்கள் திராவிடத்துக்கு சொல்லக்கூடிய சுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் நிறைவேற்றிருக்கிறீங்க? அப்படிதான் மாதிரி நிற்கிறீங்க. சாம்சங் ஊழியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. எதுக்கு போராட்டம் பண்ணுறாங்க? சங்கம் வைக்க விட மாட்டேங்கன்னு போராட்டம் பண்ணுறாங்க. நீங்கள் கேட்டால் நாங்கள் தான் கம்யூனிஸ்ட்னு பேசிக்கிறீங்க, ஃபிடல் காஸ்ட்ரோக்கு நாங்கள் வந்து உதவி பண்ணுறோன்னு பேசிக்கிறீங்க. இதுதான் உங்களுடைய பவள விழா கொண்டாட்டத்தினுடைய ஒரு பகுதியை. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ். அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ஃபோர்டஸ் டெக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கவிப்பிரியா.
இப்போ நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது நேற்று அதர்ஸ் திரைப்படத்தினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு நேற்று நடந்தது. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு பத்திரிகையாளர் வந்து கௌரி கிஷன் கிட்ட கேட்குறாங்க. அதாவது கௌரி கிஷன் கிட்ட இல்லை, அந்த படத்தினுடைய ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, கௌரி கிஷனுடைய வெயிட் என்ன அப்படின்னு. அது எப்படி என்னுடைய தனிப்பட்ட விஷயத்தை கேட்பீங்க? ஒரு ஆண் நடிகர்களிடமோ ஹீரோ கிட்டேயும் இந்த மாதிரியான விஷயத்தை கேட்பீங்களா? நடிகைகளிடம் மட்டும் ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்குறீங்க அப்படின்னு கோமா பேசியிருந்தாங்க. இதற்கு வந்து சின்மை அவர்கள் கூட ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நீங்க இதை பத்தி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, பேசியிருந்தீங்க. நம்ம ஊடகத்தின் சார்பாக நம்ம வந்து கண்டனங்களே தெரிவிச்சிருந்தீங்க. அதான் நம்மளோட ஸ்டாண்டுமே கூட. ரொம்ப பேசிக் தான். ஒரு பெண், ஒரு நடிகர் ஒருத்தவங்க வந்து உட்காடுறாங்க. அவங்கள்ட்ட என்ன வேணா கேள்வி கேட்கலாம், நம்ம என்ன வேணா பேசலாம். நமக்கு அப்படியே வந்து கூடுதலாக வந்து 2 கிலோ மூளை நம்ம மண்டையில் இருக்குது, நம்ம எவ்வளோ பெரிய ஆள் இப்படிங்கிற மனநிலையில இருந்து முதல்ல பத்திரிகையாளர்கள், குறிப்பாக சினிமா பத்திரிகையாளர்கள் வந்து வெளியில் வரணும்னு நான் நினைக்கிறேன். அதற்கு இது வந்து ஒரு ஆரம்ப புள்ளி. ஒரு நடிகரை பார்த்து ஒரு பெண் அவங்களுடைய நடிப்பு திறமை பற்றி கேட்டிருக்கலாம். எப்படி சவாலாக இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்கலாம். முந்தைய திரைப்படங்களை ஒப்பிடும்போது இது உங்களுக்கு என்ன மாதிரியான கருத்துக்களை உருவாக்குச்சுன்னு கேட்டிருக்கலாம். எது உங்களுக்கு நல்லா ஈர்ப்பாக இருந்துச்சு இந்த கதையில் அப்படின்னு கேட்டிருக்கலாம். இதை எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க வெயிட் என்னன்னு ஹீரோ கிட்ட போய் கேட்குறாங்க அப்படின்னா, அந்த பத்திரிகையாளருடைய மூளையில் இருக்கக்கூடிய ஒரு அழுக்கு, அந்த பத்திரிகையாளர் எந்த விதமான ஜேர்னலிசத்தோட அடிப்படை கூறுகளையும் உள்வாங்காத ஒரு நபராக இவ்வளவு நாள் திகழ்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம். வேற என்ன நம்ம சொல்ல முடியும் சொல்லுங்க? அந்த நீங்க கூட வார்த்தையை பயன்படுத்தினீங்க, சண்டை போட்டாங்கன்ற மாதிரி. சண்டை வந்து கௌரி கிஷன் போடலை, இன்னுமே அதிகமாக போட்டிருக்கணும்ன்றேன் நான். இவரெல்லாம் தோலுரிச்சு காமிச்சு, இங்கே வா கேமரா முன்னாடி வா உட்காருவா அப்படின்னு உட்கார வச்சு அப்படி செஞ்சிருக்கணும், அந்த ஆளை சம்பவம் பண்ணிருக்கணும். ஆனா அங்க இருக்கக்கூடிய யாருமே அவர் பேசுனதுக்கு வந்து தப்போ இல்லை எந்த ஒரு கண்டனம், அதாவது சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அந்த ஆளு சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. பத்திரிகையாளர்னா நேர்த்தியான ஒரு கேள்வியை கேட்டு தலைவர்களோ மற்ற நபர்களோ தப்பா ஏதாவது பேசுறாங்கன்னா சப்போர்ட்டுக்கு போகலாம். பத்திரிகையாளர் மாதிரி கேள்வி கேட்டாரு இவர் ஒரு முதல்ல பத்திரிகையாளர். அவரு இவ்வளவு வேணா நீ அசிங்கமா பேசுவ, அசிங்கமா கேள்வி கேட்ப, அதை வேற நியாயப்படுத்துற. அப்படி அவரு வெயிட்டு தானங்க கேட்டேன், எல்லாரும் அப்படிதான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஐயா, அதாவது நீங்க மாறிக்கிட்டு இருக்குல்ல காலம். அதுவும் அவங்க அதை அஃபெண்டா ஃபீல் பண்ணாங்கன்னா உடனடியாக அப்பாலஜைஸ் கேட்டிருக்கணும், மன்னிப்பு கேட்டிருக்கணும். மன்னிச்சிருங்க மேடம். இல்ல, அவர் தான் வந்து அவங்கள மன்னிப்பு கேட்க சொல்றாரு. எவ்வளவு கொடுமை பாருங்க, எவ்வளவு கொடுமை, எவ்வளவு கொழுப்பு, எவ்வளவு திமிர் இருந்தா இப்படி கேட்ப. அவர் வந்து அந்த அம்மா வந்து மன்னிப்பு கேளுங்கன்றாங்க. எதுக்கு அந்த பொண்ணு மன்னிப்பு கேட்கணும்? முதல்ல நடிகை எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அவங்க அந்த திரைப்படத்தை நடிச்சிருக்கிறாங்க, அவங்க ஒரு நடிகையா இருக்கிறாங்க. அவங்க வந்து உட்கார்ந்தாலும் என்ன வேணா கேள்வி கேட்பியா? நீ கேட்கறதெல்லாம் பதில் சொல்லணும், ஏதாவது பட்டா போட்டு கொடுத்துருக்கியா? நீனு எதை வேணா பேசுறது, எதை வேணா கேட்கறதுன்றவங்களுக்கு இது ஒரு சம்மட்டி அடி. கௌரி கிஷனுக்கு சல்யூட். மிகச்சிறப்பான பதிலடி, தரமான சம்பவம் பண்ணிருக்கிறீங்க. இது மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிக்கணும்ன்றாங்க. நான் எல்லாரும் பேச ஆரம்பிச்சா மட்டும்தான் இவங்களுடைய வாயிலெல்லாம் வந்து இவங்களுக்கு என்ன கேட்கறதுன்னு தெரியல. முதல்ல அடிப்படையில் இந்த லேமன் கொஸ்டின் இருக்கும். கிசு எழுதுறவன், ஒரு குடும்பத்துல அல்லது ஒரு தனிப்பட்ட அவருடைய குடும்ப பின்னணியை குறித்து எழுதுறவன், கேட்கறவன், இவங்களுக்கெல்லாம் சினிமா பத்தின அறிவு கிடையாது. உனக்கு சினிமா பற்றி அறிவு இருந்துச்சு அப்படின்னா இந்த திரைப்படத்துடைய கதை என்ன, ஏன் இதுல நீங்க நடிச்சீங்க, எதற்காக அதை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு 1000 கேள்விகள் கேட்கலாமா ஒரு நடிகர்கிட்ட? நீங்க கேட்க மாட்டீங்க. இவ்வளவு கேள்விகள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு தெரியாத ஒரு துறையை நம்ம தெரிஞ்சு விருப்பப்படுவோம், அந்த மாதிரி நீங்க கேட்கலாம்ல. அதெல்லாம் விட்டுட்டு அவங்க வெயிட் என்ன, அவங்க ஹைட் என்ன, இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டு அதை வேற ஜஸ்டிஃபை பண்றாங்கன்னா இதெல்லாம் பத்திரிகையாளர் போர்வையில் இருக்கக்கூடிய அரைகுறை ஆசாமிகள். அரைகுறை ஆசாமி. எனக்கு என்ன புரியல அப்படின்னா, இதை கேட்டுட்டு எப்படி நியாயப்படுத்தி பேசுறாருன்னு தெரியல அந்த ஆளு. நீவா மன்னிப்பு கேட்கணும், பத்திரிகையாளர் பத்திரிகையாளரா நான் முதல்ல அப்படின்னு கேட்க தோணுது நமக்கு. ஆணாதிக்க மனோபாவம் தான் எடுத்துக்க முடியும். அதாவது அங்கங்க வெளிப்படும், அப்பப்ப எனக்கு கூட வெளிப்பட்டு இருக்கலாம், என் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், நான் அதை தாண்டி வந்திருக்கலாம். இன்னைக்கு நம்ம திருத்தணும். ஒரு தருணமுமே வாழ்க்கையில தவறு திருத்திக் கொள்வதற்கான தருணம் தான். நான் வந்து தப்பா பேசியிருப்பேன், இது மாதிரி வார்த்தையை விட்டுட்டீங்க, அந்த வார்த்தை திருத்திக்கணும், அது ஒரு திருத்திக் கொள்வதுதான் வாழ்க்கையில, தவறு இல்லை. ஆனா அதை சொல்லும் போது நீ மன்னிப்பு கேளு, நீ தானே எதிர்த்து பேசின அப்படின்னு, எதுக்கு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்? தவறு பண்ணதே நீங்க தானே, உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும். இப்ப கௌரி கிஷனுக்கு ஆதரவாக எனக்கு சின்மை வந்து ட்வீட் போட்டிருக்காங்க. சூப்பர்.
இப்படி எல்லாருமே வந்து பேசணும், எல்லாருமே அவங்களுக்கு குரல் கொடுத்து கூட நிற்கணும். 90s கிட்டத்தட்ட 2K கிட்ட மாதிரி தான் அவங்க. 99ல் தான் அவங்களுடைய பாணி நான் பார்த்தேன். அவங்க எப்போலேருந்து திரைப்படத்துறைக்கு வந்திருக்கிறாங்கன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க ஒரு தமிழ் படத்தில் ரொம்ப ஃபேமஸான படம். அந்த படம் பேர் நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க, 96 படம். அறிமுகமாகறாங்க. நல்ல நடிகை தான் அவங்கள நம்ம வந்து பார்க்குறோம். தொடர்ச்சியாக நல்ல குறிப்பிட்ட திரைப்படம் சூஸ் பண்ணி நினைக்கிறாங்க. அப்படி வந்து ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகை கிட்ட என்ன கேள்வி கேட்கணும் இல்லை, நீங்கள் என்ன வேணா கேட்பீங்க, ஒருத்தவங்க பதில் சொல்லிட்டே இருக்கணுமா? அப்போ இவங்களெல்லாம் இப்படி விரட்டுறது, இவங்களெல்லாம் இப்படி வந்து விளாச தள்ளுறதுங்கிறது தேவையானது தான். கௌரி கிஷன் பண்ணது 100க்கு 100 சரி. இப்போ அடுத்து சமீபத்தில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதிமுகவை வந்து ஒன்றிணைக்க சொன்னதே பாஜக தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. முன்னாடி என்ன சொன்னான்னா, உங்களுக்கு பின்னாடி பாஜக இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்களே அப்படின்னு சொல்லும்போது என்ன வந்து யாரும் இயக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ இது மாதிரி சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்கலாம்? இல்லை, நீங்க எப்படி பார்க்கணும்னா, அந்த அவரை நீக்கினாங்கல்ல, நீக்கிறதுக்கு முந்தின நாள் தேவர் ஜெயந்தி. தேவர் ஜெயந்தியில தான் எல்லாரும் ஒன்றா நின்று ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. அந்த ப்ரெஸ் கொடுக்குற விட சொன்னார் அவரு, அந்த ப்ரெஸ் மீட் சம்பவங்கள்லயே என்ன நீக்கணும் என்ன பண்ணுவேன், சந்தோஷப்படுவேன் அப்படின்னாரு. மறுநாளே ஐயா நீக்கிட்டாரு, ஐயா எடப்பாடி பழனிசாமி நீக்கிட்டாரு. நீக்கிற பிறகு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. என்ன சொன்னாரு, நான் இரவெல்லாம் அழுதேன், தூக்கமே வரல. நம்ம அதான் கேட்டிருந்தோம், ஒண்ணு இந்த பக்கம் நில்லுங்க, இல்ல அந்த பக்கம் நில்லுங்க, ஏங்க ஐயா இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்கன்னு கேட்டோம். இப்ப அதேதான் இதுக்கும். செங்கோட்டையன் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்றது, இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்துருக்கிறாரு, திரும்ப திரும்ப சொல்றாரு, நாங்கெல்லாம் தான் தேர்வு பண்ணி அவர் சிஎம் ஆகணும். தெரியுமேங்க ஐயா, ஏன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க ஏன் ஆகல சிஎம்மா? நீங்க உங்கள்கிட்ட வந்து தட்டை கொடுக்கும் போது நான் ஆகிறேங்கன்னு ஆகாம, நான் இல்ல மாப்பிள்ள, இவரை தான் மாப்பிள்ளன்னு ஏன் மாத்தி கொடுத்தீங்க? இப்ப நான் மாப்பிள்ள, நான் தான் மாப்பிள்ள, நான் தான் மாப்பிள்ளன்னா என்ன அர்த்தம்? இது என்ன மாதிரியான வாதம் முதல்ல? அப்போ ஐயா செங்கோட்டையன் அவர்கள் இப்ப வந்து ஒத்துக்கிறாரு, பிஜேபி தான் எங்களை ஒருங்கிணைக்க சொல்லுச்சு, பிஜேபி தான் என்ன சொல்லுச்சு அப்படின்னு. ஒன்று பிஜேபியோட டச்சில் இல்லைன்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்க தான் நான் ராமர் கோயிலை பார்த்துட்டு வரேன்னு அமித்ஷாவை பார்த்துட்டு வந்த ஆளாச்சே. உங்களை பிஜேபி இயக்குதுன்னு கூட்டணி கட்சிகள் மட்டும் சொல்லலைங்க, எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எம்எல்ஏ தொடர் ஆளுநர் ஷானவாஸே சொல்றாரு, இவங்க நல்லா பிஜேபி தான் இயக்குது அப்படின்னு. எதிர்கட்சிகளே சொல்றாங்க பிஜேபி தான் இயக்குதுன்னு. அப்போ இன்னைக்கு தன்னை அறியா உண்மையை ஒத்துக்கிட்டாரு, செங்கோட்டையன் இயக்கப்படுவது பாஜகவால் தான். அந்த பாஜகவோடு கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி கே பழனிசாமி. ஒரு பக்கம் அலையன்ஸ்ல இருக்கிறாரு, அப்படி இருந்தும் அவருக்கு குடைச்ச கொடுக்குது பாஜக அப்படிங்கிறது தான் வெளியில வந்து தெரிகிறது. இது ஒரு புறம். இன்னொரு புறம் என்ன சொல்றாங்கன்னா, பாஜக இன்றைக்கு அதை பண்ணல, ஒரு காலத்துல முயற்சி பண்ணாங்க, இப்ப அலையன்ஸ் வந்துட்ட பிறகு பாஜகவுக்கு எடப்பாடி கே பழனிசாமி தான் முக்கியம், அதனாலதான் அதை புரிந்து கொண்டு எடப்பாடி கே பழனிசாமி அமைதியாக இருக்கிறாருன்னு சொல்றாங்க. ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு, ஆனா இதுல பாஜகவோட ரோல் ஏதோ ஒருத்தர் இருக்குது. அப்போ அதற்கு ஏற்றபடி எடப்பாடி கே பழனிசாமி ஆக்டிவிட்டிஸை மூவ் பண்ணணும். இவர் தொடர்ச்சியா இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால அதிமுகவை வந்து சரிவுக்கு உள்ளாக்குவதோ அல்லது அந்த கட்சியை இது பண்றதுக்கு இதனால அதை ஒன்றும் பண்ண முடியாது. அது இயல்பா நடக்கிற ஒன்னாதான். இப்போ வந்து அவங்க கட்சி ரீதியாக தோக்குறாங்களா, சரி நோக்கி போறாங்கன்னு சொல்லிடலாம், ஜெயிக்கிறாங்களா உயரத்துக்கு போறாங்கன்னு சொல்லிடலாம். அது அப்படிதான் பண்ண முடியுமே தவிர செங்கோட்டையன் டெல்லி பிரஸ் மீட் கொடுத்தா அதிமுக வாக்கு வங்கி குறைஞ்சிருமா? ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுதான், தனி நபர்கள் அவர்களை விட இயக்கமானது பெரியது, தனிநபர்களை விட இயக்கம் பெரியது. அப்போ அதை பற்றி நம்ம சிந்திக்கணும், அதை பற்றி நம்ம யோசிக்கணும். அப்போ அப்படி பார்க்கும்போது செங்கோட்டையன் அவர்களால் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் நிர்வாகிகள் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட அது ஒரு பெரிய விஷயமா ஆக்கப்படாது. எம்ஜிஆர் காலத்திலேருந்து செங்கோட்டையன் அவர்கள் இருக்காரு, இந்த மாதிரி முக்கியமான தலைகள் வந்து அதிமுகவிலிருந்து போறது வந்து பெரிய விஷயமா தானே எடுத்துக்க முடியும். பெரிய விஷயமா எடுத்துக்க முடியும்னா, இன்னைக்கு அவங்களுடைய பவர் சென்டரா இருந்தாங்கன்னா நீங்க சொல்றது வந்து சரி, அவங்க ஒரு பெரிய பவர் சென்டரா இருக்கிறாங்க சார், அவங்க பின்னாடி ஒரு லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க சார், ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க சார்னு சொன்னீங்கன்னா சரி. அப்படி எதுவுமே இல்லையே, அப்படி எதுவுமே இல்லையே. அப்படி இருந்தாங்கன்னா நீங்க சொல்றதை நானே ஏத்துப்பேன். இவ்வளவு கூட்டம் ஒரு திமுகவை விட்டு வெளியேறுகிற போது வைகோ அவர்கள் செங்குத்து பிளவை உருவாக்கினார் திமுகவில். எத்தனை மாசம் வெளியில போனாங்க தெரியுமா? கட்சியை கலகலத்து போச்சு, அவ்வளவுதான். அடுத்தது வைகோ தான் நாங்க, உதயசூரியன் அவருக்கு தான் நாங்க, என்னென்னமோ பேசினாங்க, ஒன்றும் பண்ண முடியல. இன்னைக்கு மதிமுக எங்க இருக்கு? திமுகவோட ஒரு துணை கட்சி, கூட்டணி கட்சி, ஒரே ஒரு சீட்டுக்கு. அப்போ அந்த அளவுக்கான வரலாறு நம்ம பார்த்துருக்கிறோம். அப்போ செங்கோட்டையன் அவர்களுடைய பேச்சோ செயல்பாடோ அப்படிங்கிறது
அவர் தன்னைத்தானே இன்னும் அடுத்த நிலைமைக்கு தாழ்த்திக்கிட்டே போகிறத உதவுமே தவிர எந்த வகையிலும் அவருக்கு ப்ளஸ்ஸாக அமையாது. இன்னொன்று அது அதிமுகவுக்கோ எடப்பாடி கே பழனிசாமிக்கோ பாதிப்பையும் உருவாக்காது. அது தெரிஞ்சவர் ஏன் இதை பண்ணுறாருன்னு தெரியல. என்ன ஒன்று உண்மையை ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ டிடிவியோட தினகரன் அவர்களுடைய நேற்றைய பேச்சு பார்த்தீங்களா? மக்கள் செல்வன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அன்னைக்கு பேசுகிற போது இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கெல்லாம் இருக்குல்ல, அதை நாங்கள் தாங்க ஆதாரத்தில் அழிச்சோம், நான் இன்னொரு சொந்த எரிச்சு போட்டோம் அப்படின்றாரு. இவர் என்ன பேசணும்னு தெரிஞ்சு பேசுறாரா இல்லை தெரியாம பேசுறாரா ஒன்றும் புரியல. அப்போ நீங்க தான் ஆதாரத்தில் அழிச்சிங்களா? அப்போ நீங்க வாங்க முதல் விசாரணைக்கு. நாங்கள் தான் ஆதாரத்தில் அழிச்சோம், காப்பாற்றணும்னு அழிச்சோன்றாரு. என்ன சொல்றாரு? எடப்பாடி கே பழனிசாமி காப்பாற்ற நாங்கள் தான் அழிச்சோன்னு சொல்றாருமா அவரு. ப்ரெஸ் மீட் எடுத்து பாருங்க. போய் நீ என்ன மண்ணில் எப்படி எதுக்காக பேசுறீங்க? உங்க ஆசை என்ன? எடப்பாடி பழனிசாமி அழிக்கணுங்கிறது உங்க ஆசை. உங்க குறுகிய ஆசைக்காகலாம் நீங்க நினைக்கிறதெல்லாம் நீங்க பேசுற உண்மை ஆயிருமா? ஐயா, டிடிவி அவர்கள்ட்ட ஒரு அமைப்பு இருக்குது, ஒரு கட்சி இருக்குது. இன்னைக்கு அந்த கட்சியால தமிழ்நாட்டில் பெரிய ரோல் பிளே பண்ண முடியல. அவ்வளவுதான். அது ஸ்டாக்னண்டாக நின்று போச்சு, முடிஞ்சு போச்சு. அதனால நீங்க என்ன பண்றீங்க? என்ன வேணா பேசலாம்னு நினைக்கிறீங்க. உங்க ஆசைகள்லாம் சொல்லக்கூடாதுல்ல. அரசியல் என்பது வேற. நீங்க நெரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்றீங்க. ஆமா, திமுக தாவேகா தான் அப்படின்னு. தாவேகா நினைப்பான், நம்மளை விட நமக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றாரு. யார் இந்த மனுஷன் நினைப்பான் டிடிவி தினகரனை பார்த்து. ஏன்னா அவருக்கு தேவை கூட்டணி சேர்த்துக்கப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு, வேற ஒன்றும் கிடையாது. அப்போ டிடிவி தினகரனும் செங்கோட்டையனும் தொடர்ச்சியா முயற்சி பண்றது எடப்பாடியை பலவீனப்படுத்த முயற்சி பண்றாங்க. எடப்பாடி ரியாக்ட் பண்ணி பாத்தீங்களா நீங்க? இல்ல. எக்ஸ்பீரியான பொலிட்டிஷியனுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க கட்சியில் இருக்கிற ஆட்கள்லாம். அப்போ அவங்களுக்கு தேவையற்ற விஷயம், அவங்களுக்கு கண்டுக்க போறது கிடையாது. அவங்க அடுத்து யார் கூட்டத்துக்கு சேர்க்கலாம்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வீணான விரலுக்கிறைத்த நீராக போய் கொண்டிருக்கிறதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இன்னொரு விஷயம் இதுல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பாஜக தான் பின்னாடி இருந்து இயக்குது அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் சொல்றாரு இல்லையா? அது உண்மையா இருந்தா அலைன்ஸ் இல்ல, அவர் இயக்குதுன்னு சொல்லல, எங்கிட்ட பாஜக சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு. அதிமுக ஒன்றிணைக்க சொல்லி எங்ககிட்ட பிஜேபி சொல்லுச்சு அப்படின்னு தானே சொல்றாரு. ஒருவேளை அந்த வாதம் உண்மையா இருந்துச்சு அப்படின்னா அதிமுக கூட அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய பாஜக இதை ஏன் செய்யணும்? ஒருவேளை மாநில கட்சிகளே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பட்சத்துல செய்யுதுன்னு எடுத்துக்கலாம். பாஜகவோட இயற்கையான குணம் அப்படிங்கிறது ஆக்டோபஸ் கரங்கள். தன் ஆக்டோபஸ் கரங்களால் அனைத்தையும் விழுங்கி செரித்து தான் மட்டுமே இங்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் எப்பயுமே பாஜக செயல்படும். இது இங்கே ஒன்றும் இல்லை. கோவாவில் பார்த்துருக்கோம், மகாராஷ்டிராவில் பார்த்துருக்கோம், டெல்லியில் பார்த்துருக்கோம், எவ்வளவோ இடங்களில் பார்த்துருக்கோம், நம்ம பீகாரில் பார்த்துருக்கோம். அங்கெல்லாம் மாநில கட்சிகளை அழித்து செரித்து நாங்கள் தான் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சி தான் பாஜக. அப்போ அந்த பாஜக தமிழ்நாட்டில் மட்டும் புனிதராக மாறிடுவாங்களா என்ன? ஆனால் அந்த பாஜகவை ஹேண்டில் பண்ணுறதுக்கான திறமை இருக்கணும் இங்கே. அது கருணாநிதி அவர்களுக்கு இருந்துச்சு. இப்போ எடப்பாடி அவர்களுக்கு இருக்கான்றதை டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி பாஜக கேட்குற சீட்லாம் கொடுக்குறாரா? எங்கே ரெசிஸ்ட் பண்ண போகிறாரு? அவர் அந்த பிரச்சார கூட்டங்களே கொஞ்சம் அதிகமாக பாஜகவை யூஸ் பண்ணாமல் தான் இருந்தார், பெருசாக யூஸ் பண்ணலை. அப்போ அப்படி அவர் ரெசிஸ்ட் பண்ணிட்டாருன்னா பிரச்சனை கிடையாது, அவரால் அதிமுக தக்க வச்சுக்க முடியும். இப்போ பாஜகவின் குணாதிசயம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? நம்மளோட ஹீ நோஸ் வெல். அவருன்னு இல்லை, தமிழ்நாட்டு எல்லா கட்சிக்கும் தெரியும். திமுகவுக்கு தெரியும், அதிமுகவுக்கு தெரியும், நான் தமிழர் கட்சிக்கு தெரியும், விசிகாவுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். தெரிந்ததன் காரணமாகத்தான் பாஜக ஒரு எல்லையில் வச்சுப்பாங்க, அதுக்கு மேலே சேர்க்க மாட்டாங்க. அப்போது அதிமுக நீங்கள் சொல்கிற மாதிரி நம்மளை அழிக்க தான் கூட்டணி வச்சிருக்காங்கிறத தெரியாமலாம் கூட்டணி வைக்கல. தெரிஞ்சு பாஜக கூட அதிமுக கூட்டணி இன்னைக்கு அவங்க ஒரு விஷயத்த மட்டும் தான் யோசிக்கிறாங்க. 2026 சட்டமன்றத்துக்கான தேர்தல், எம்எல்ஏ எலெக்ஷன் டு சூஸ் ஹூஸ் த சிஎம் ஆஃப் தமிழ்நாடு. அதில் உங்களுக்கு ஒரு தேசிய கட்சி இருந்தால் நல்லா இருக்கும்னு அதிமுக நம்புகிறது. இந்த பக்கம் காங்கிரஸ் இருக்கா, இந்த பக்கம் நாங்கள் பிஜேபி கூட இருக்கிறோம். எங்களுடைய நோக்கம் ஒன்று தான், அதிமுக வீழ்த்துறது. மற்றபடி எனக்கும் பாஜகவுக்கும் கொள்கை உடன்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லுகிறது அதிமுக எடப்பாடி பட்சம் சொல்கிறாங்க. அப்போ அவங்க வீழ்த்துவதற்காக ஒன்று சொல்லியிருக்கிறோம், அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. பட் அந்த ஜஸ்டிஃபிகேஷனை எது மெய்ப்பிக்கும்னா வெற்றி தான் மெய்ப்பிக்கும். ஸோ வெற்றி நோக்கி அவங்க போறாங்களா இல்லையாங்கிறதா இப்போ அடுத்த கேள்வியா மாறப்போகுது. இப்போ திமுகவினுடைய பவள விழா கொண்டாட்டத்தில் திமுகவினர்லாம் இருக்கிறாங்க, இது எப்படி பார்க்குறீங்க? 75வது ஆண்டுல திமுக நிற்கிறாங்க, பவள விழாவை கொண்டாடுறாங்க அப்படின்னா உண்மையிலேயே மர பாராட்டணும், வாழ்த்தணும். இவ்வளோ அந்த கட்சி நிற்கிது. ஆனால் இதே சமயத்தில் நம்ம எதுக்காக இதை பாராட்டுறோம்னா, ஒரு கட்சியாக பார்ட்டியாக ஸ்ட்ரக்சராக நிற்கிறாங்க, ரைட்டு. பட் தத்துவமாக நிற்கிறாங்கன்னு கேட்டால் தத்துவமாக நிற்கலை.
பேரறிஞர் அண்ணா பேசிய பாட்டாளி வர்க்க திராவிடத்தை அவர்கள் கைவிட்டு விட்டு முதலாளித்துவ திராவிடத்தை நோக்கி நகர்ந்து விட்டது திமுக. அதான் நீங்க நின்றுகிட்டு இருக்காங்க. இன்றைக்கு திமுக வந்து ஊடக பலம், அதிகார பலம், பணபலத்தை வைத்துக்கொண்டு தன் தத்துவத்தை நிலைநிறுத்துவதற்கு போராடி கொண்டிருக்கிறது. ஏன் போராடுதுன்னா, தத்துவ தடுமாற்றம் ஏற்பட்டு நீர்த்து போகி இன்னைக்கு ஒரு காலாவதியாகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில திமுக இருக்கிறதுங்கிறதா என்னுடைய கருத்து. ஏன் இதை சொல்றேன்னா, ரொம்ப அழுத்தமா சொல்றேன்னா, உண்மையிலேயே உங்கள் கோட்பாட்டுக்காக நின்றுருந்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள நீ நடக்கக்கூடிய பலவிதமான கேடுகளை எப்போதும் முற்றுப்புள்ளி தடுத்திருக்க முடியும். இன்னைக்கு தமிழகம் சந்தித்து கொண்டிருக்கூடிய மிக முக்கியமான, நேத்து ஒரு செய்தி பார்த்தேன், இன்னைக்கு நேத்தான் தெரியல, கோயம்புத்தூர், அதே கோயம்புத்தூர்ல ஒரு பெண்ணை கடத்தி ஒரு பெண்ணை 3 பேரு கார்ல கடத்தி தூக்கிட்டு போறான். இதே கோயம்புத்தூர்ல தான் ஒரு பிள்ளைய வந்து வன்புணர்வு பண்ணானுங்க. அந்த கொதிப்பே இன்னும் அடங்கல, அதுக்குள்ள இந்த விவகாரம் நடக்குது. ஸோ அடிப்படை எதுக்காக சொல்ல வந்தோம்னா, பெண் விடுதலை, சமூக நீதி, இடஒதுக்கீடு, சாதி ஒழிப்பு, எல்லாருக்கும் எல்லாம், இதான் நீங்க திராவிடத்துக்கு சொல்லக்கூடிய சுத்தி 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 சுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் நீங்க நிறைவேற்றி இருக்கிறீங்க? 75வது ஆண்டு பவள விழாவை கொண்டாடும் போது இன்றைய இளைஞர் பெருமக்கள், இளைஞர் சக்தி அப்படிங்கிறது உங்க பேரா நிக்குதா? நேற்று கட்சி துவங்கிய ஒரு உச்ச நட்சத்திரத்தின் பின்னாடி போய் நிக்குது. ஏன் நிக்குது? உன் தத்துவத்தின் தோல்வியால் அங்க போய் நிக்குது. அவனுக்கு போய் தத்துவமும் தெரியல, கொள்கை தெரியல, கோட்பாடு தெரியல, போய் நிக்கிறான். ஏன் நிக்கிறான்? நீ தோத்து போயிட்டு அவன் நிக்கிறான். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். பவள விழாவை கொண்டாடுறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள கள்ளச்சாராயம் குடிச்சு 65 பேர் செத்து போறான். நீங்க பவள விழாவை கொண்டாடுறீங்க, கரெக்டா? போன ஆண்டு 400 கோடி வருமானம், இந்த ஆண்டு 750 கோடி வருமானம். டாஸ்மாக நெஞ்ச நிமிர்த்தி சொல்லி ஊர்ல இருக்கிற பெண்களின் தாலி அறுத்து பவள விழாவை கொண்டாடுறீங்க, சரியா? தூய்மை பணியாளர் ரிப்பன் பில்டிங் வாசல்ல போராடிக்கிட்டு இருக்கான், கூலி உயர்வு கேட்டு போராடிக்கிட்டு இருக்கான். நீங்க கூலி திரைப்படத்தை பார்த்து ரிவ்யூ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அப்படி பவள விழாவை கொண்டாடுறீங்க, சரியா? அதே தூய்மை பணியாளர் முந்தா நேத்து மெரினா கடற்கரையில் இறங்கி தன் உயிரையே நான் மாய்த்துக் கொள்ள நிரந்தர வேலையை கொடுங்கன்னு கேட்கிறாரு. உழைக்கும் இருக்க மக்கள் தொடர்ச்சியா போராடுறாங்க. அங்க இருக்கிற பெண்கள், அவங்களுடைய குழந்தை. ஒரு அண்ணெல்லாம் பேசும்போது என்கிட்ட சொன்னாரு, நம்ம பைட் எடுத்திருப்போம், அந்த அண்ணன் சொல்லும் போதே நான் வந்து கண் கலங்கினேன். ஆனா அன்னைக்கு வந்து கலைஞர் சமாதி நான் சுத்தம் பண்ணேன், யாருமே இல்லைன்னாங்க. ஐயா சமாதி நான் தான் சுத்தம் பண்ணேன், எங்க ஐயாண்ணே, ஆனா அந்த ஐயாவோட பிள்ளைங்களுக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த அண்ணன் கேட்கிறாரு. அங்க இருக்கிற பெண்கள், தாய்மார்கள் எவ்வளவு பேரு அந்த அம்மா இதுக்கு போராடுறாங்க. நம்ம தோழர்கள் தானே அவங்க என்ன கேட்டாங்க? அவங்கள்ட்ட நிரந்தர வேலை தானே அவங்க கேட்கறாங்க. நம்ம மக்கள், நம்ம சகோதரர்கள் அங்க போராடிக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்காக நம்ம கூட நிற்போம். ஏன் உங்களுக்கு தோணல? அவங்களுடைய கோரிக்கையை செவிமடுக்க ஏன் உங்களுக்கு வந்து மனசுக்குள்ள எண்ணங்களே உருவாகல? அப்ப நீங்க என்ன பவள விழாவை கொண்டாடுறீங்க? என்ன சார் பவள விழா? யாருக்காக பவள விழா கொண்டாடுறீங்க? நீங்க உழைக்கும் மக்களுக்கும் பாட்டாளி மக்களுக்கும் விடுதலையை வாங்கி தரக்கூடிய ஒரு இயக்கமாக தான் உங்களை பார்த்தாங்க. அவங்களுக்கு எதிரானவங்க நீங்க மாறி நிக்கிறீங்க, அப்படிதான் மாறி நிக்கிறீங்க. சாம்சங் ஊழியர்கள் போராட்டம் பண்றாங்க. எதுக்கு போராட்டம் பண்றாங்க? சங்கம் வைக்க விட மாட்டேங்கன்னு போராட்டம் பண்றாங்க. நீங்க கேட்டா நாங்க தான் கம்யூனிஸ்ட்னு பேசிக்கிறீங்க, ஃபிடல் காஸ்ட்ரோக்கு நாங்க வந்து உதவி பண்றோம்னு பேசிக்கிறீங்க. இதுதான் உங்களுடைய பவள விழா கொண்டாட்டத்தினுடைய ஒரு பகுதியை. சரி, சாதி ஒழிப்புன்றது அடிப்படை கூறுன்னீங்க. சரி, சாதி ஆரம்பிச்சு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு, நாங்க வந்து இன்னும் கொஞ்சம் பல ஆண்டுகள் ஆகும். நீங்க ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் இயற்றுவதற்கு உங்களால முடியல, அதுக்கு ஒரு குழு போடுறீங்க இல்ல? இன்றைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள சாதி சங்கங்கள் கலந்து கொள்ளக்கூடிய உங்கள் அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறார்களா இல்லையா? சாதியை பார்த்து ஓட்டு போட்டு சாதியை பார்த்து நீங்க வேட்பாளர் நிப்பாட்டு நீங்க வேலை பார்க்கறீங்களா இல்லையா? அப்ப நீங்கள் உருவாக்கி வைத்த தத்துவம் எங்கே? அப்போ அதை வெறும் பிராண்டுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு திமுகங்கிற கட்சி சிஸ்டமை எந்த கோட்பாட்டுக்கும் உள்ளாகாத ஒரு வெற்று டப்பாவாக மாத்தி வச்சிருக்கிறீங்க. அதனால தான் நீங்க செந்தில் பாலாஜியை சேர்த்துக்கிறீங்க, மைத்திரனை சேர்த்துக்கிறீங்க, யாரை வந்தாலும் சேர்த்துக்கிறீங்களே. ஏன்? உங்கள்கிட்ட கோட்பாடு இல்லை. வாரிசு அரசியல் அதிகமானதன் காரணமாகவும் அதன் வாயிலாக ஊதி பெருகி பெருகி இருக்கக்கூடிய ஊடகமும் பணமும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கிறதன் காரணமாகவும்
அறிவை விபச்சாரம் செய்யக்கூடிய ஆட்கள் உங்களோடு இருப்பதன் காரணமாகவும் அவர்களெல்லாம் வைத்து நீங்க ஒரு பிம்பத்தை கட்டி அமைக்கிறீங்க. பாத்தியா நான் எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு. உண்மையிலேயே அவ்வளவு பெரிய ஆளா இருந்தா அந்த சமூகத்துல புரட்சி வெடிச்சிருக்கணுமா இல்லையா? புரட்சி உருவாகி இருக்கணுமே. அப்ப அது நடக்காம இருக்குதான் அதுக்கு யார் காரணம்? 11 மணிக்கு ஒரு பிள்ளை ஒரு இடத்துல ஒரு நண்பரோட பேசிக்கிட்டு இருந்தா அதை திமுக அனுதாபி, திமுக ஆதரவாளர் ஏன் நைட்டு 11 மணிக்கு இந்த பிள்ளை போகுதுன்னு கேட்கிறாரு. ஏன் 11 மணிக்கு காருக்குள்ள கூட பேசிக்கிட்டு ஒரு பிள்ளை. அப்ப அங்க என்ன நடக்குது? மது, போதை, கஞ்சா, மெத்து, அபின்னு, கொக்கைனை போட்டு சமூகத்தை சீரழிச்சிட்டான். திரைங்கிற ஆயத்துல இருந்து அந்த ஆயத்தை பயன்படுத்தானா ஒரு ஆள் வராரு, விஜய்னு வர்றாரு ஒருத்தர். அவர் உங்களை சமாளிக்க முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, பண்ணுங்க. அந்த திரைங்கிற ஆயுதம் உங்கள்கிட்ட இருந்துச்சா இல்லையா? நீங்க என்னைக்காவது உங்களுடைய ஊடக பலத்தை பயன்படுத்தி ராமாயணம் மகாபாரதம் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள், இந்த ஆளுங்கட்சியின் ஊடகங்கள் என்றைக்காவது பேரறிஞர் அண்ணாவை பத்தி படம் எடுத்திருக்கிறியா? காமராஜரை பத்தி படம் எடுத்திருக்கிறியா? யாரை பத்தி தான் நீ படம் எடுத்திருக்கிற? பெரியாரை பத்தி நீ கொண்டு போய் சேர்த்திருக்கிறியா முதல்ல? ஏன்னா உனக்கே தெரியாது. அதான் இங்க பிரச்சனையே. நீயே ஒரு வெற்று காலி டப்பா. இந்த டப்பா வச்சு என்ன வச்சு வியாபாரம் பண்ணலான்னு பார்த்த. இந்த சமூகத்துல தொடர்ச்சியா மகாபாரதம் ராமாயணம் போட்டு 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 இந்த மக்களை முட்டாப்பைய மக்களா மாத்தினதை தாண்டி இவங்க வேற சாதனையும் பண்ணவே இல்லை. இன்னொன்று அடுத்த காட்டமா இந்த மாதிரி நட்சத்திரங்களை உருவாக்கி, திரை பிம்பங்களை உருவாக்கி, அவங்கள வச்சு எல்லா விதமான பிராண்டிங்கையும் பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலை தான் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வருது திரை சமூகம் அப்படிங்கிறது. அப்ப நீங்க பவள விழா கொண்டாடுறீங்கன்னா ஏன் நீங்க கேட்கலாம், ஏன் திமுக மேல மட்டும் இவ்வளவு எதிர்ப்பு இருக்குது? அதிமுக மட்டும் ஊழல் பண்ணலையா? அதிமுக ஊழல் பண்ணிருக்கு, திமுக ஊழல் பண்ணிருக்கு. ஏன் திமுக மேல அவ்வளவு எதிர்ப்பு இருக்குன்னா, திமுக நம்மை நம்ப வைத்து கழுத்தறுப்பதுல ரொம்ப நுணுக்கமா வேலை பார்க்கறது. தூய்மை பணியாளர் விவகாரத்துல எடப்பாடி பழனிசாமி கடிதம் போட்டாரா இல்லையா என்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ன கடிதம் போட்டாரு? உங்களுக்கு ஒழுங்கா நிரந்தர பணியை கொடுங்க, தனியார் மயப்படுத்தாதீங்கன்னு சொன்னாரு இல்ல. நீங்க ஏன் அதை பண்ணீங்க? ஏன் வந்தவொடனே நீங்க பண்ணல அதை? அப்ப ரெட்டை வேடம். எல்லாத்தையும் விடுங்க. உங்கள் அடிப்படை கொள்கை என்ன? எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். அன்றைக்கு பாடின பாட்டு இன்றைக்கும் பொருந்தி போகுது. மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனிப்பரிதாம் துன்பமிகு தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லைன்னு அன்றைக்கு பாடின பாட்டு இன்றைக்கும் தமிழ்நாட்டில் நிலவிக்கிட்டு இருக்குதா இல்லையா? திரும்ப இடமெல்லாம் தமிழ் நமக்கு மணக்குதா? எங்க மணக்குது? முதலமைச்சர் தமிழ்களுக்கு தான் பேசுறாரு. ரெயின்போ அப்படின்னு இருக்குல்ல, அத ரே இ இன் போனா அதை எழுதுங்க அப்படிங்கிறாரு. அப்போ இவரே முதல்ல தமிழை வளர்க்கறதுக்கு முற்பட விரும்பல. அப்படி நினைச்சிருந்தாருன்னா இவர் தமிழ் சார்ந்து இயங்குறவங்கள அல்லது அதற்கான ஒரு வேலை திட்டத்தை உருவாக்கி இருக்கணுமே. ஏன் பண்ணல? தமிழ் படிச்சா வேலை கிடைக்காதுன்னு ஏன் சொல்றான்? அரசு பள்ளி ஏன் மூடுறான்? தமிழ் வழி கல்வி ஏன் இழுத்து மூடுற? ஏன்னா உனக்கு உன் மொழி மேல அக்கறை இல்லை, பற்று இல்லை. அப்படி சொல்ல முடியாதுல்ல. தொடர்ச்சியாக இந்த மொழியில ஏதாவது ஒன்று மாத்திட்டு தானே இருக்காரு. இப்போ மருத்துவ நோயாளிகளை மருத்துவ பயனாளர்கள் அப்படின்னு சொன்னாரு. இப்போ ஹாஸ்டல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சமூக நீதி விடுதி அப்படின்லாம் பேர் வச்சுட்டு தானே வர்றாரு. தமிழை வைத்து பிழைக்கக்கூடிய கட்சி திமுக. தமிழை வைத்து வாழ்ந்து அந்த தமிழாலேயே வாழ்ந்து கெட்ட ஒரு கட்சி திமுக. ஆனா தமிழை வாழ வைக்க மாட்டாங்க. தமிழை யாராலையும் அழிக்க முடியாதுங்கிற காரணத்தினால அந்த தமிழ் எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். தமிழை நீ என்ன வாழ வச்ச? குறைந்தபட்சம் கருணாநிதி அவர்கள் இருக்கும் போதாவது பொறியியல் குரல்ல தமிழ் வழியை கொண்டு வந்தாரு. நீ மருத்துவம் முழுக்க தமிழ் வழியை கொண்டு வரதுக்கு என்ன முயற்சி பண்ணிருக்கிற சொல்லு? இவ்வளோண்டுதான் இருந்துச்சு. ஆனா ஈழத்துல அவங்க தமிழ் வழியில கொண்டு வரல. தமிழ்ல தான் பட்டய படிப்பு வரைக்கும் பட்டப்படி முழுக்க தமிழ் தான் இருந்துச்சு. ஏன் உங்களால் தமிழை கொண்டு வர முடியல? அதற்கான முயற்சி என்ன எடுத்துன்னு சொல்லு. பொறியியல் கல்வியை தமிழ்ல கொண்டு வரக்கூடிய முயற்சி எடுத்து இன்னுமே இருக்குதுன்னு நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிச்ச நம்ம தோழர்களா இருக்கிறாங்க. நீங்க ஏன் அதை விரிவுபடுத்துறதுக்கான வேலையை பார்க்கலன்னு கேட்கிறேன். உயர்கல்வியில தமிழ் இல்லை, இப்ப பள்ளிக்கல்வியில தமிழ் இல்லை, அரசு பள்ளி இழுத்து மூடிக்கிட்டு இருக்க. தமிழ் வழி கல்வி அழிச்சுட்டு தமிழ் வழி கல்வின்னு வீட்டுல ஒவ்வொரு வீட்டும் பேசி பாருங்க. புருஷனுக்கும் முன்னாடிக்கும் 1008 சண்டை வருது. இதனால பிரிஞ்சு போன குடும்பம்லாம் இருக்குது. அடிச்சுக்கிறான், புருஷனும் பொண்டாட்டியும் அடிச்சுக்கிறாங்க. நம்ம இவ்வளவு பணத்தை எங்க போய் சேர்க்க போறோம்? பணத்தை புரட்டணுமே, பள்ளிக்கூடத்துல சேர்க்கணுமே பிள்ளைன்னு.
ஒவ்வொருத்தரும் அவன் வாழ்க்கையவே இழந்துட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான். அப்போ இதுக்கெல்லாம் யாரு காரணம்? ஒரு உண்மையான நேர்மையான அரசாணை இருந்திருந்தன்னா இந்த மக்களுக்கு பாடத்தை புகட்டி இருப்ப, பள்ளி கல்வியின் தரத்தை மாத்திருப்ப, தமிழ் வழியின் முக்கியத்துவத்தை கொண்டு போய் சேர்த்திருப்ப. இன்னைக்கு தமிழ் வழி கேட்டா சிரிக்கிறான், நம்மளை பார்த்து சிரிக்கிறான். தமிழ் வழியா வந்துட்டாருப்பா இவருன்றான். அப்ப அவ்வளவு தூரம் மட்டமான உன்னோட தமிழை பார்க்க வச்சது நீ தானே. 75 ஆண்டு கால பவள விழாவை கொண்டாடுற நீ தமிழுக்கு என்ன பண்ண? நீ என்ன பண்ண? கருவறை தூரம் சமஸ்கிருதம் இருந்துகிட்டு இருக்கு. யாரை ஏமாத்துற? ஒத்த சேகரபாபு வச்சுட்டு நீ ஒட்டுமொத்த பேரும் ஏமாத்திருவியா? எங்க தமிழ் இருக்கு தமிழ்நாட்டு கருவறையில? கருவறைக்குள்ள சமஸ்கிருதம் தாங்க இருக்குது. வேல்முருகன் ஒருத்தர் எம்எல்ஏ ஒருத்தர் சட்டமன்ற வளாகத்துக்குள்ள கேட்கிறாரு, யோ என்னையா தமிழ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னையோ, நீ ஒருத்தர் தான் வாய் பேசிட்டே இருக்க, கம்முன்னு உட்காரியா அப்படிங்கிறாரு ஐயா சேகரபாபு. இது நான் சொல்லல, அண்ணன் வேல்முருகன் பதிவு பண்றாரு. அவர் பதிவு பண்றாரு. சட்டமன்றத்துக்குள்ள தமிழ் வேணும்னு கேட்கிற ஒரு பச்சை தமிழன் உட்காருன்னு சொல்ற. ஏன் சேகரபாபு சொல்றாரு? சேகரபாபு தமிழர் இல்லைன்னு அப்படி பண்றாரான்னு தெரியல. கேள்வி கேட்கறான், 4 பேர் கேள்வி கேட்கறான். யாருப்பா சேகரபாபு? எந்த ஊருப்பா அவரு? எங்கிருந்து வந்திருக்கிறாரு? அவர் ரூட் என்னன்னு தேடுறான், அவர் தாய்மொழி என்னன்னு தேடுறான், கண்டுபிடிச்சிட்டான். அப்ப பிரச்சனை என்னன்னா, இவங்க தமிழ் 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 தமிழ்னு பேசி தமிழை வளர்க்கறதுக்கான வேலையை பார்க்கல. அதனால இன்னைக்கு தமிழ் சமூகம் சந்திச்சிருக்கிற பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை. அதை பத்தி யாரும் பேசுறது கிடையாது. அதை பத்தி டீட்டெயிலா பேசலாம். அவ்வளவு ஏமாற்று, அவ்வளவு நாடகம், அவ்வளவு வஞ்சகம், சூழ்ச்சி. கருவறையில் தமிழை கொண்டு போவோம், பொய். கருவறை தமிழர்களை கொண்டு போயிட்டோம், பொய். எல்லாத்துலயும் பொய். அப்போ விளம்பரத்தை வச்சும் அறிவை விற்கக்கூடிய, அறிவை விபச்சாரம் செய்யக்கூடிய போலி அறிவாளுமைகளை வச்சும் இந்த ஆட்சியை நடத்திக்கிட்டு ஊதி பெரிதாக்கி, ஏன்னா இன்னைக்கு அது வந்து காலாவதியாகி கொண்டு தத்துவமா மாறி போடுச்சு திராவிடம். அப்படி போய் நிறுத்தி இருக்கிறது திமுக. நிறுத்தி இருக்கிறீங்க நீங்க. சாதி ஒழிப்புக்கு நீங்க முன்னெடுத்த வேலை என்னன்னா, அன்றைய காலகட்டத்தில் பண்ணதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சாதி பேர் எடுத்துட்டோம், சாதி பேர் எடுத்துட்டோம், ரைட்டு. அப்புறம் வேற என்ன வேலை பார்த்த? வேற என்ன வேலை செஞ்சிருக்கிறீங்க நீங்க? சாதி மறுப்பு திருமணத்தை ஊக்குவிக்கிறத வேலை பார்த்துருக்கிறீங்களா? ஊக்குவிச்சா ஆதிக்க சாதியோட ஓட்டு போயிருங்கிற வேற என்ன வேலையை பார்த்துருக்க? ஏன் தலித்துகளுக்கு உங்க மேல நம்பிக்கையே வரல? ஏன் இன்னும் அவன் இருக்கிற இடம் அப்படியே இருக்குது? என் மக்கள் வாழக்கூடிய, என் மக்கள் வசிக்கக்கூடிய குடிசை பகுதி அப்படியே இருக்குது. நீங்க வாழக்கூடிய கோபுரம் அதிகமாயிட்டே போகுது. எப்படி? அப்போ நீங்கள் செய்த தொடர்ச்சியான ஊழலும் வாரிசு அரசியலும் அதனால் ஏற்பட்டுள்ள நிர்வாக சீர்கேடும் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஒரு உயரத்தை கொண்டு போய் சேர்த்துருச்சா? நிறைய பேர் சொல்லுவாங்க, மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பாருங்க, தமிழ்நாட்டை ஒப்பிட்டு பாருங்க. என்னைக்குடா தமிழ்நாடு பீகாரை விட கீழே இருந்திருக்குது? நான் கேட்கறேன். என்னைக்கு தமிழ்நாடு ஊப்பியோட கீழே இருந்திருக்குது? என்றைக்கு இருந்திருக்கு? நீங்க ஹிஸ்டரி எடுங்க. வரலாற்றுல என்றைக்காவது ஏதாவது ஒரு துறையில தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மாநிலம் ஊப்பியோட கீழே இருந்திருக்கிறோமா? பீகாரை விட கீழே இருந்திருக்கிறோமா? மகாராஷ்டிராவோட கீழே இருந்திருக்கிறோமா? கிடையாது. எப்போதுமே நம்ம முன்னாடி இருந்திருக்கிறோம். இப்ப நம்ம பின்னாடி போய்கிட்டு இருக்கோம். நீங்க நல்ல வளர்ச்சியையும் உண்மையான கல்வியையும் உண்மையான மொழிப்பற்றையும் தீவிரம் வதச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னும் நம்ம உச்சத்தை அடைஞ்சிருப்போம். சொல்ல முடியாது, தமிழ்நாடை கூட வாங்கியிருப்போம். அப்படி கூட போயிருக்கலாம். என்னென்னமோ நடந்திருக்கும். அப்ப என்ன பண்ணிட்டீங்கன்னா, சாராய போதை, திரை போதை, பண போதை, இந்த மூணுத்தையும் ஊட்டி 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 சொசைட்டியை அழிச்சிட்டான். இதை தடுப்பதற்கு என்ன வேலை பார்த்திருக்கியா? இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு தேர்தல் பரப்புரையில் பேசும்போது என்ன பேசுறாரு? பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர்கிட்ட போய் கேட்கறாங்க பிரஸ் மீட்ல, காசு இல்லைன்னு சொல்லும்போது, சாராய கடை திறந்துக்கங்கய்யா உங்களுக்கு வருமானம் வரும்னு சொன்னா, சாராய கடையால் வரக்கூடிய வருமானம் என்பது குஷ்டரோகியின் கையிலிருந்து ஏதோ அமிர்தத்தை வாங்கி தின்பதை போன்றது. நான் துண்டை மடிச்சு தூக்கி போட்டு பிச்சை எடுப்பேன் தவிர ஒரு நாள் நான் சாராய கடை திறக்க மாட்டேன்னு சொன்னாரு. அந்த அண்ணா எங்க? இன்னைக்கு இவங்கெல்லாம் புகழக்கூடிய சின்னவர்னு சொல்லக்கூடிய இந்த அண்ணா என்ன சொல்றாருன்னா, உதயண்ணா தேர்தல் பரப்புரை மேல நின்றுக்கிட்டு ஒரு அம்மா கேட்கறாங்க, ஐயா அந்த சாராய கடையா மூடுங்க, தாலியா இருக்கிறாங்க ஐயா, எங்க தாலியெல்லாம் பறிபோதியா, குடிச்சு குடிச்சு அழிஞ்சு போறாங்க ஐயான்னு. அப்போ சொன்னாமே ஓட்டு போட்டீங்களா? இதுவாமா ஒரு 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 கட்சியினோட தலைவர் பேசுறது? உனக்கு ஓட்டு போட்டதை கடையை மூடுவல்ல? அப்போ ஓட்டுக்காக தான் நீங்க எல்லா வேலையும் பாக்குறீங்க. அப்ப எல்லாரும் குடிக்க ஆரம்பிச்சு அதிகமா டாஸ்மாக் கடை திறப்பீங்க போட்டிருக்க. இப்படி வேற கடையும் தர, எல்லாத்தையும் தர, எல்லாத்தையும் பண்ணு.
ஏன் ஒண்ணு மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்ப அடிப்படையில் என்னன்னா, இவங்களுக்கு நோக்கம் இல்லை. நோக்கமற்ற அரசியல், கொள்கையற்ற அரசியல், வாரிசு அரசியல், ஊழல் அரசியல், இந்த 4 தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 4த்தையும் பண்றதை வெளியே தெரியக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு பூச்சி வேணும். அந்த பூச்சியை பேசுவதற்கு இன்டெலெக்சுவல் திங்க் டேங்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முகங்கள் உங்களுக்கு வேணும். அவங்கள வச்சுக்கிட்டு இந்த வேலையை நீங்க பாக்குறீங்க. ஸோ அவங்க ஃபேஸ் முன்னாடி இருக்கும், இவங்க பின்னாடி இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளவு ஆண்டு காலம் ஆயிடுச்சு. சென்னையை சுத்தி எவ்வளவு நீர்நிலைகள் இருந்துச்சு தெரியுமா? ஏன் எனக்கு சென்னை இன்னைக்கும் ஏன் வெள்ளம் வந்தா பயந்துகிட்டு இருக்கணும்? ஏன் நம்மளால அது சரி செய்யவே முடியல? ஏன் கூவத்தை உங்களால் நிர்வகிக்கவே முடியல? என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்ப எல்லாவற்றிலையும் தொட்டதுக்கெல்லாம் ஊழல், தொட்டதுக்கெல்லாம் லஞ்சம். நிறைய பேர் நினைப்பான், ஊழல் லஞ்சம்லாம் ஒரு பிரச்சனையாங்க, மதவாதம் தாங்க பிரச்சனை, மதவாதம் பிரச்சனை இல்லைன்னு நாங்கள் யாரும் சொல்லவே இல்லை. உடனே ஊழல் லஞ்சம்னு பேசிட்டா இவன்லாம் சங்கி, இவன்லாம் வந்து திமுக எதிர்ப்பாளர் முத்திர கொத்துறது. அந்த வேலையில் இங்கே நடக்காது. ஊழல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படிங்கிறது குறித்து ஒரு அருமையான புத்தகம் எழுதிருக்கிற அறப்போர் ஜெயராம். அந்த அறப்போர் ஜெயராம் தொடர் புத்தகத்தில் ஒருத்தர் சொல்றாரு, குடிசை மாட்டு வர வீடுன்னு நினைக்கிறேன், ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டினுடைய தரமற்ற தன்மையின் காரணமாக ஒரு கற்பிணி பெண் உயிரிழக்கிறாங்க. அந்த உயிரிழப்புக்கு யார் காரணம் நீங்க சொல்லுங்க? யார் காரணம் நினைக்கிறீங்க? குடிசை மாற்று வாரியத்துக்குன்னு கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்ட தொகையை நீ சரியா, நேர்த்தியா, நேர்மையா, அறத்தோட, உண்மையா, பொறுப்பா கட்டியிருந்த அப்படின்னா அதுல இவ்வளவு தூரம் மோசமான பலவீனமான கட்டிடங்களா மாறி இருக்காது. இப்ப நீ பலவீனமான ஒரு கட்டிடத்தை கட்டி விட்டுட்ட, துட்டு வாங்கிட்டு பூச்சி வேலை பார்த்துட்டு போயிட்ட. அங்க செத்து போனது யாரு? ஒரு கர்ப்பிணி. 22 குழந்தைகள் மகாராஷ்டிரால செத்து போனாங்க. எப்படி செத்து போனாங்க? இருமல் மருந்துகள் செத்து போனாங்க. ஒரு அம்மா சொன்னாங்க, நான் என் குழந்தைக்கு டெய்லி வேற 2 டீஸ்பூன் ஊத்திக்கிட்டே இருந்தேன், விஷத்தை ஊத்திட்டு வந்த கையாளன்னு சொன்னாங்க. அந்த 22 குழந்தைகள் செத்து போனதுக்கு பின்னாடி இங்க லோக்கல்ல இருக்கிற இந்த திருட்டு பையன், இந்த மருந்து கம்பெனி மருந்துக்கு நடத்துறதுக்கு காசு வாங்கிட்டு ஓகே கொடுத்த, லஞ்சத்தை வாங்கிட்டு ஊழல் பண்ணிட்டு ஓகே கொடுத்த அதிகாரிகள் இருக்கானா இல்லையா? அந்த மரணத்துக்கு காரணம் அவனும் ஒருத்தனா இல்லையா? சொல்லுங்க. ஏதோ ஒரு வகையில இங்க காசு வாங்கி நிர்வாகத்துல ஊழல் பண்ண ஒருத்தனும் அந்த குழந்தைகள் மரணத்துக்கு காரணமா இல்லையா? அப்போ ஊழலும் லஞ்சமும் என்ன பண்ணுது? உயிரை பறிக்குது சார், உயிரை பறிக்குது, சாகடிக்குது. அப்ப அது ஒரு பிரச்சனையே கிடையாது, அதை கண்டுக்கவே கூடாது, யார்தான் பண்ணல அப்படிங்கிறவங்கலாம் எனக்கு தலைவர் உதயநிதி தான் சார் அப்படின்னு தான் பேசுவான். எப்படி பேசுவான்? ஏன்னா அவனுக்கு அடித்தட்டு மக்கள் வெளி தெரியாது. சனாதனம்னா என்னம்மா நீங்க சொல்லுங்க? ஏற்றத்தாழ்வு இருக்கிறது தான் சனாதனம். அதாவது பிறப்பின் அடிப்படையில் என்று பேசுவதுதான் சனாதனம். பிறப்புக்கு ஒக்கும் எல்லா உயிருக்கும் பேசுறது என்ன? தமிழர்களுடைய அடிப்படையான குணம். பிறப்பு அடிப்படையில தான் இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன், அது அடிப்படையில தான் நீங்க ஒரு விஷயத்தை பண்றீங்கன்னா அது பேர் சனாதனம். உதயநிதி ஸ்டாலின் யாரு? சிஎம்மோட சிஎம்க்கு யாருமா அவரு? சிஎம்மோட பையன். நம்ம சிஎம் யாரு இன்னைக்கு? முன்னாள் சிஎம்மோட பையன். பிறப்பின் அடிப்படையில் தான் நீங்க கொடுக்குறீங்க. இது சனாதனமா இல்லையா? சனாதனமா இல்லையா? நீங்க சனாதனத்தை எதிர்க்கிறீங்கன்னா நீங்க சனாதனத்தை ஃபாலோ பண்றீங்க. கேட்டா ஒரு உருட்டு. இன்னும் உருட்டுனா இல்ல, அவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டார். மக்களால் தெரிவு செய்யப்பட ஏன் எங்க அண்ணன் தமிழ் பசங்க நாங்க வாய்ப்பு கொடுக்கல? மற்றவங்களாம் வாய்ப்பு கொடுங்க. ஏன் டெபுட்டி சிஎம் எங்க அண்ணன் பரந்தாமன் அவன்கிட்ட வாய்ப்பு கொடுங்க. உங்களை ஏத்துக்கிட்டாங்களே உதயண்ணா வந்து துணை முதல்வர், அப்படிதான் ஏத்துப்பாங்க. அப்படிதான் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? சரி எதிர்த்துறா என்ன பண்ணுவேன்? விட்டுருவீங்க அவனை? வாழ்ந்துட முடியுமா அந்த நாட்டில்? முடியாது. அப்ப இப்படியான ஒரு போக்கோட திமுக திகழ்வதால், ஒரு பலவீனமான இடத்துல இருக்கிறதுனால, பலவீனமாட்டே வர்றாங்கன்ற உணர்ந்ததுனால பவள விழான்னு பெருசா கொண்டாடாம ஒரு பிராண்டை கிரியேட் பண்றாங்க. பெண் விடுதலையோ, சமூக நீதியோ, இடஒதுக்கீடு விவகாரமோ, தமிழ் மொழி பாதுகாப்போ, சாதி ஒழிப்பு குறித்தோ தீர்க்கமான அறம் சார்ந்த நேர்மையான சிந்தனை இல்லாததன் காரணமாகத்தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் மோசமான நிலைமை இருந்துகிட்டு இருக்கு. ஒரு காலாவதியாகி போய் கொண்டிருக்கிறது. இந்த பவள விழாவை திமுக கொண்டாடுறத ஒரு கட்சி கட்டமைப்பா அவங்க தான் வந்து பாராட்டிக்கலாம், வளர்த்துக்கலாம்.
கொள்கையற்று இன்று உருவாகி கொண்டிருக்கக்கூடிய அரசியலுக்கு ஆதாரம் போட்டு விதைய போட்டது திமுக தான். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். மிக்க நன்றிமா.